கோவையை பொறுத்தவரையில் என்னிடம் மட்டும்தான் வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அங்கே நீங்கள் சிபிசிஐடிக்காரங்க தான் கேட்குறீங்க. அதையே நீங்கள் அடுத்தாப்புல ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்கள்ட்ட கேளுங்க. என்கிட்ட அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் 30ஆம் தேதி வந்து ஆஜராகலன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அவங்க விசாரிச்சிட்டாங்க. மீண்டும் நீங்கள் ஆஜராக வேண்டிய கட்டாயம் இருக்கா அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அவர்கள் தான் சொல்லுவார்கள். தேவை என்றால் கூப்பிடலாம், கூப்பிடாமல் போகலாம். இனி வந்து பால் இஸ் இன் சிபிசிஐடி கோர்ட், நாட் எஸ்ஆர் சேகர்ஸ் கோர்ட். ஆல்ரெடி கொடுத்த சம்மனுக்காக நான் கொடுத்த தேதியை மீறி இன்றைக்கி வந்துட்டாங்க. பதில் சொல்லிட்டேன். என்னுடைய தரப்பு முடிஞ்சிச்சு. மீண்டும் இதை அருண் வந்து சிபிசிஐடிக்காரங்க அநேகமாக கோயம்புத்தூர் விட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதுதான். அதாவது 30ஆம் தேதி ஆஜராக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி வந்துட்டாங்க. நீங்கள் ஆஜராக மாட்டீங்களா? 30ஆம் அவங்க வந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் நீங்கள் வர முடியாத காரணத்தினால் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதில் அது என்னிடம் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க தயாராக இல்லை. அதனால் அதை படித்து பார்த்ததில் நீங்கள் வராததுனால நான் வந்திருக்கேன்னு சொல்வதன் மூலமாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போ விசாரணை முடிஞ்சது. 30ஆம் விசாரணை முடிஞ்சது. இது என்ன கேள்வின்னே புரியல. அருண் தேதி நீங்கள் போகிறதா சொல்லி கோர்ட்டில் கேட்க வேண்டிய கேள்வியை வந்து பத்திரிகையாளர் கேட்குறது எனக்கு தெரியாது. என்னுடைய தரப்பு நான் முடிச்சிட்டேன். சார், கட்சி பொருளாளருங்கிற பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ இப்போ நடவடிக்கை முடக்கிறதுக்காக சிபிசிஐடி இந்த மாதிரி முன்னாடி வந்து என்கொயரி பண்ணுறாங்களா? இல்லை, இது ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை. பிஜேபி அச்சுறுத்துகின்ற நடவடிக்கை, பிஜேபியை களங்கப்படுத்துகின்ற நடவடிக்கை. காரணம் என்னென்னு கேட்டால், எஸ்ஆர் சேகர் வீட்டில் ரெய்டுன்னு சொல்லி சில ஊடகங்கள் போட்டதாக எனக்கு சொன்னாங்க. வந்தாங்க, பார்த்தார்கள், கேட்டார்கள், சென்றார்கள். இதில் ரெய்டுங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிறது என்னென்னு கேட்டால், அந்த குடும்பத்து சம்மந்தப்பட்டவர்கள் ஓரமாக ரூமில் உட்காந்து வச்சுட்டு வீடு முழுசாக சர்ச்சிங். அதுதான் ரெய்டு. நமக்கு தெரிஞ்ச ரெய்டு அதுதான். அதனால் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான முகத்தை பிஜேபிக்கு தர வேண்டும் என்பதற்காக, அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற பிஜேபிக்காரர்கள் பயப்பட வேண்டும் என்ற அச்சுறுத்தலை உருவாக்குவதற்காக ஒரு சில ஊடகங்கள் செய்கிறது. அது எடுபடாது.